தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பாரு. அந்த அன்னைக்கு நைட்டு மணி ஒரு 11:30 மணி இருக்கும். மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் கால்ல ஹாய்ன்னு போட்டிருந்தாரு. உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாருப்பா அப்படின்னாரு. சிஎம் போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம். ஆட்சி தர்றதுக்கு என்ன உனக்கு நீ என்ன ஐடியா வச்சிருக்க என்னன்னு என்ன சிஎம் கேட்டாரு. தெளிவா சொல்றாரு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவரோட சிலையை வந்து நாங்க உள்ள அந்த ஆட்சியர் முகப்புல வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கார்பரேஷனு, அப்புறம் ஹைவேஸ் எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து சர்வே பண்ணிட்டு கேட்டை இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் செல்ஃபி எடுத்த இடத்தை கலைஞர் கருணாநிதிக்கு சிலை வைப்பதற்காக நில உரிமையாளரிடம் நிலத்தை கேட்டு மிரட்டுவதாக நில உரிமையாளர் வீடியோ போட்டு கதறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், 2023 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு செல்ஃபி எடுத்திருந்தார். அந்த செல்ஃபி எடுத்து போன அன்று இரவே மாவட்ட ஆட்சியர் தனக்கு வாட்ஸ்அப்பில் கால் செய்ததாகவும் தன்னை சிஎம் வந்து சந்திக்க சொன்னதாகவும் கூறினார். பின்பு ஸ்டாலினை சந்திக்க சென்றோம். ஸ்டாலின் செல்ஃபி எடுத்த இடத்தை தனக்கு கொடுக்க விருப்பமா என்று கேட்டார். அதற்கு நான் என் குடும்பத்தாருடன் கலந்து பேசி பின்பு எனது முடிவை கூறுவதாக கூறினேன். மாவட்ட ஆட்சியர் அந்த நபரிடம் நாங்கள் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதியின் சிலையை அந்த ஆர்ச்சின் கீழ் வைக்க விருப்பப்படுவதாகவும் கூறினார். டிசம்பர் 1ஆம் தேதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், ஹைவேஸ் எல்லோருமே சேர்ந்து உள்ளே வந்து சர்வே செய்துவிட்டு கேட்டை இழுத்து பூட்டி செஞ்சுவிட்டனர் என்றும் கூறினார். அடுத்த நாள் என்னிடம் கேட்காமல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் முட்டு போட்டதாகவும் கூறினார். ஆனால் இந்த அளவு தனக்கு டார்ச்சரும் மிரட்டலும் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று நில உரிமையாளர் கதறி வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும், இப்படித்தான் ஆட்சி செய்வீர்களா? கலைஞருக்கு சிலை வைக்க சாமானிய மனிதனின் இடத்தை அபகரிப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று பலரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். திமுகவினர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்களது நில அபகரிப்பு வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டனர் என்று பலரும் கூறி வருகின்றனர்.